தொடர்ந்து மற்றுமோர் அண்மை செய்தி. தமிழ்நாட்டையே உலுக்கிய மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கில் குற்றவாளிகளை விடுவித்த உயர்நீதிமன்ற உத்தரவு ரத்து தொடர்பான அண்மை செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். சுப்பையா கொலை வழக்கு குற்றவாளிகளை விடுவித்த உத்தரவு ரத்து தொடர்பான அண்மை செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். குற்றவாளிகள் விடுவிப்பு ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. மருத்துவர் சுப்பையா வழக்கில் உயர்நீதிமன்றம் மிக பெரும் தவறை செய்திருக்கிறது என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. குற்றவாளிகள் விடுவிப்பு ரத்து தொடர்பான அண்மை செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். விசாரணை நீதிமன்றம் தீர்ப்பை முறையாக ஆராயாமல் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மருத்துவர் சுப்பையா வழக்கில் உயர்நீதிமன்றம் மிக பெரும் தவறை செய்திருப்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய அண்மை தகவல்களுடன் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். யோகேஸ்வரன், இந்த வழக்கு தொடர்பான விவரங்களையும் தற்போது இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ள கருத்து தொடர்பான விவரங்களையும் பதிவு பண்ணுங்க யோகேஸ்வரன். உமா, 2013 காலகட்டங்கள்ல தமிழ்நாட்டையே உலுக்கிய கொலைகள்ல ஒன்று அப்படின்னா மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கு. அதுவும் பட்டப்பகல்ல சென்னையில மர்ம நபர்களால் மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்த போது வெட்டி படுகொலை செய்யப்பட்டது நாடு முழுவதுமே ஒரு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்த வழக்கு தொடர்பாக தான் உச்சநீதிமன்றம் இன்று மிக முக்கியமான ஒரு உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறார்கள். முன்னதாக அந்த வழக்கு தொடர்பான விவரங்களை பார்த்துவிட்டு இன்று உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பு தொடர்பான விவரங்களை நாம் பார்க்கலாம். உமா, இப்போ தமிழ்நாட்டுல 2013 செப்டம்பர் 14 சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய பில்ரோத் மருத்துவமனை அருகே மருத்துவர் சுப்பையா மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். இந்த படுகொலை குறித்து சென்னை காவல்துறை விசாரணை நடத்திய நிலையில மருத்துவர் சுப்பையாவுக்கும் அவரது மனைவிக்கும் இடையிலே இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனை தான் காரணம் என்பது தெரிய வருகிறது. இதன் அடிப்படையில மருத்துவர் சுப்பையாவினுடைய மனைவி மேரி புஷ்பம் மற்றும் அவருடைய 2 மகன்கள் உள்ளிட்ட 10 பேர் மீது சென்னை காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்குகிறார்கள். இந்த வழக்கை விசாரித்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் 2021 ஆகஸ்ட் மாதம் வழக்குல 7 பேருக்கு மரண தண்டனையும் 2 பேருக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் விதித்து தீர்ப்பு என்பதை வழங்குகிறது. அதே நேரத்துல சொத்து தகராறு, கொலைக்கான சதி திட்டம் மற்றும் கொலை நடந்த இடத்தில் கிடைக்கப்பெற்றக்கூடிய சிசிடிவி ஆதாரங்கள் உள்ளிட்டவற்றை எல்லாம் அடிப்படையாக கொண்டு இந்த தீர்ப்பை வழங்குகிறோம் என சென்னை உயர்நீதிமன்றம் 7 பேருக்கு மரண தண்டனையும் 2 பேருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை என்பதையும் வழங்கி இந்த தீர்ப்பு என்பதை வழங்குகிறார்கள். இந்த தீர்ப்பை எதிர்த்துதான் சென்னை உயர்நீதிமன்றத்துல மேல்முறையீட்டு மனு என்பது தாக்கல் செய்யப்படக்கூடிய நிலையில அதனை விசாரிக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றமானது 2024 ஜூன் 14 9 குற்றவாளிகளையுமே விடுதலை செய்து உத்தரவிடுகிறது. குறிப்பாக விசாரணை நீதிமன்றம் ஆதாரங்களை சரியாக மதிப்பிடவில்லை, சாட்சியங்கள் நம்பகமற்றவையாக இந்த வழக்குல இருக்கிறது என்றதோடு மரண தண்டனை விதிப்பதில் சட்ட விதிமுறைகளை முறையாக நீதிமன்றம் பின்பற்றவில்லை என கூறி அந்த 9 குற்றவாளிகளையும் மருத்துவர் சுப்பையா வழக்குல இருந்து விடுதலை செய்து விடுவித்தார்கள். இந்த உத்தரவுக்கு எதிராக தான் மருத்துவர் சுப்பையாவினுடைய குடும்பத்தினர் மற்றும் தமிழ்நாடு அரசு தரப்புல உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீட்டு மனு என்பது தாக்கல் செய்யப்படுகிறது. இது கடந்த திமுக ஆட்சியில் தாக்கல் செய்யப்படக்கூடிய மேல்முறையீட்டு மனு. இந்த மனு மீதான விசாரணை தான் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி MM சுந்தரேஷ் தலைமையிலான அமர்வுல விசாரணை நடத்தப்பட்ட நிலையில அந்த வழக்கினுடைய தீர்ப்பு என்பது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில இந்த வழக்குல தீர்ப்பு என்பதை உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதி MM சுந்தரேஷ் தலைமையிலான அமர்வு வழங்கி இருக்கிறது. அதுல மருத்துவர் சுப்பையா வழக்குல சென்னை உயர்நீதிமன்றம் 9 குற்றவாளிகளையும் விடுதலை செய்து மிக பெரும் தவறை செய்திருக்கிறது என உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். அதே நேரத்துல விசாரணை நீதிமன்றமானது தீர்ப்பை முறையாக ஆராயாமல் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்கிறது என்றும், எனவே இந்த வழக்குல விசாரணை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது சரி அல்ல என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கி இருப்பதோடு இந்த வழக்குல குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனையை இந்த நீதிமன்றம் உறுதி செய்கிறது என உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதி MM சுந்தரேஷ் தலைமையிலான அமர்வு தன்னுடைய தீர்ப்பு என்பதை வழங்கியிருக்கிறார்கள். அதே நேரத்துல கடந்த 2024 சென்னை உயர்நீதிமன்றம் மருத்துவர் சுப்பையா கொலை வழக்குல 9 குற்றவாளிகளையும் விடுதலை என்ற அந்த உத்தரவு என்பதை ரத்து செய்தும் உச்சநீதிமன்றம் இன்று தன்னுடைய தீர்ப்பு என்பதை வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பு என்பது வெளியாகி இருக்கக்கூடிய அதே நேரத்துல அனைத்து குற்றவாளிகளையுமே உடனடியாக சரணடைய வேண்டும் என உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்புல தெரிவித்திருக்கிறது. இவற்றை தவிர இன்னும் சில முக்கியமான விளக்கங்களை எல்லாம் உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் MM சுந்தரேஷ் தலைமையிலான அமர்வு தெரிவித்திருக்கிறார்கள். அதுல வழக்குல குற்றவாளிகளாக A1 அப்படின்ற அடிப்படையில பொன்னுச்சாமி மற்றும் A2 அடிப்படையில
மருத்துவர் சுப்பையாவுடைய மனைவி மேரி புஷ்பம் ஆகியோர் வயதை கருத்தில் கொண்டு அவருடைய தண்டனையை குறைப்பது தொடர்பாக ஆளுநருக்கு மனு அளிப்பதற்கு உத்தரவு என்பதை பிறப்பிக்கிறோம் என்றும் ஆளுநர் அவர்களுடைய மனுவை பரிசீலித்து உரிய முடிவை எடுப்பார். அதுவரை பொன்னுச்சாமி மற்றும் மேரி புஷ்பம் அவர்கள் மீதான தண்டனை நிறுத்தி வைக்கப்படுகிறது என்றும் உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்புல தெரிவிச்சிருக்காங்க. எனவே மொத்த குற்றவாளிகளுடைய எண்ணிக்கை மருத்துவர் சுப்பையா வழக்குல 9. அதுல பொன்னுச்சாமி மற்றும் மேரி புஷ்பத்துக்கு மற்றும் அந்த விடுவிப்பு என்றதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். தண்டனை என்பதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் இருவருமே ஆளுநரிடம் முறையிட்டு தங்களுடைய வயதை கருத்தில் கொண்டு தண்டனை விவரத்தை குறைக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். எனவே மீதம் இருக்கக்கூடிய 7 பேருக்கு அந்த ஆயுள் தண்டனை என்பதை உச்சநீதிமன்றம் உறுதி செய்து இன்று தன்னுடைய தீர்ப்பு என்பதை வழங்கியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருந்து உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வழக்குகள்ல ஒன்றுதான் இந்த மருத்துவர் சுப்பையா வழக்கு. நீண்ட காலமாக இந்த வழக்குடைய விசாரணையை தொடர்ந்து வரக்கூடிய அடிப்படையில் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு எப்போது வழங்கப்படுகிறது அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் தான் இன்று காலை வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நேற்று நள்ளிரவு உச்சநீதிமன்றத்தால் வெளியிடப்பட்ட விசாரணை பட்டியலில் இடம்பெற்றிருந்தது. அதன் அடிப்படையில் இன்று காலை 10:30 மணிக்கெல்லாம் உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதி M.M. சுந்தரேஷ் தலைமையிலான அமர்வு கூடி இந்த வழக்கு குறித்தான அந்த தீர்ப்பு விவரங்கள் என்பது வாசிக்கப்பட்டதன் அடிப்படையில் 2024ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றமானது மருத்துவர் சுப்பையா வழக்குல 9 குற்றவாளிகளையும் விடுதலை செய்த உத்தரவை அதிரடியாக ரத்து செய்திருப்பதோடு அனைத்து குற்றவாளிகளும் உடனடியாக சரணடைய வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் இன்று மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு என்பதை வழங்கியிருக்கிறது. உமா, விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.